இப்போ அடுத்ததா மிதுன ராசிய பார்க்கலாம். மிதுன ராசியில அடுத்ததாக ஜோதிடர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நித்யாவதி மேடம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இந்த மிதுனம் ராசி 2026 எப்படி அமையப் போகுது அப்படின்றத சொல்லிடுங்க. உலகமெங்கும் பரவியிருக்கும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில குரு இருந்தாலும் நெறைய பல்வேறு பிரச்சனைகளையும், தொந்தரவுகளையும் குடுத்திருப்பாரு. அ இதற்கு மேல அதாவது ஜூன் மாதத்திற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். சொத்து சேர்க்கை, நகை, பணம் சேர்க்கை, அதேபோல தொழில்ல நெறைய பிரச்சனைகள அவங்க சந்திச்சிருந்திருப்பாங்க. இப்ப அந்த தொழில்ல வந்து அவங்களுக்கு ஒரு வித மாற்றங்கள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றங்கள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப பார்க்கப்படுறது. அது மட்டும் இல்ல, கடன் நிவர்த்தி ஆகறதுக்கும், அதேபோல நோய் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், அதற்கான சரியான மருந்து மாத்திரைகள் கிடைத்து, அவர்களுக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை சார்ந்த தொந்தரவுகள் இருந்தா, அது அது வந்து நிவர்த்தியாகும். நல்ல பிசினஸ் இப்போ அவங்களுக்கு இருக்கும். நல்லா இருக்கு மொத்தத்துல. அருமையா சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகுது? மிதுனம் மிக சிறப்பாய் ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒளிமயமான எதிர்காலம். ஏன்னா, இதுவரைக்கும் வந்து அவங்க துயரக்கடல்ல வந்து நீந்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்ப நல்ல மைக்ரேஷன் அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில் வந்து உச்சத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிக சிறப்பான வேலை மாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக மாற்றம். அதான் அவங்க கேட்கறது. இதுவரைக்கும் வந்து நான் நெறைய கஷ்டப்பட்டுட்டேன், செஞ்சுட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்காதா? அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை காணக்கூடியது. இவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து மாணவர்கள்லாம் இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு படிப்பு கிடைக்காதா? எனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாதா? அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவு. வாய் விட்டு படிக்கணும் இப்பல்லாம். வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு படிக்கணும்னா கூட இப்ப இந்த போர்ட் எக்ஸாம்ஸ் எழுதுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி இதுவரைக்கும் கல்யாணத்தில வந்து ரொம்ப பிரச்சனை. எனக்கும் என் மனைவிக்கும் வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டாளா? காதல் இனித்து, கற்கண்டாய் தித்தித்து, இருவரும் வந்து கைகோர்க்கக்கூடிய அழகான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனத்திற்கு இப்ப என்ன? எல்லாமே நடக்கும். அவங்க நெனச்சாலே நடக்கும். நடக்கிறது இவங்களுக்கு வந்து கண் முன்னாடியே ஆச்சரியமா இருக்கும். இது நமக்கு தான் நடக்குதான்னு கிள்ளி பார்த்துக்க வேண்டியது தான். பெண்களுக்கு இன்னும் சொல்லவே வேணாம். சமையல்ல செம்மையா, அட்டகாசமா, விதவிதமா சமைத்து போட்டு, அவங்க குடும்ப உறுப்பினர்களையே வந்து கட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கும் பாருங்க மிகப்பெரிய லைம்லைட். சிவ வழிபாடு செய்யணும். ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும்போது உச்சரிக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகச் சிறப்பா அமையும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆண், பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. ஊதிய உயர்வு, ஒரு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அப்பா, அம்மா அவங்களுடைய சொகுசு வாழ்க்கையில அவங்க நெறைய அனுபவத்த அனுபவிப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் அவங்களுக்கு நிறைவேறும். ஒரு சொத்துகள் சேர்க்கிறது, பழைய வாகனம் வந்து மாற்றி அமைக்கக்கூடியது. ஏன் அப்டின்னா, தொழில்ல அவங்களுக்கு ஏன் இவ்ளோ ஒரு உயர்வு அப்டின்னா, 10ஆம் அதிபதி 10 அப்படிங்கிற இடத்திலே, ஒரு 10ங்கிற ஸ்தானம் ரொம்ப சிறந்த ஸ்தானம். அதுல சனி பகவானே வந்து நிக்கும்போது, அவங்களுக்கு இன்னும் மேன்மேலும் ஒரு உயர்வுகள் உண்டு பண்ணி குடுக்கும். அவங்க துர்க்கை வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் செய்வது சிறந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க அம்மா. இப்போ வந்து நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக எதார்த்த ஜோதிடர் செல்வி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? மிதுனம் புதனை அதிபதியாக கொண்ட ராசி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ராகவேந்தர் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, அலர்ஜி, தலை சுற்றல் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை. பழைய கடன்கள் பைசலாவதும், புது கடன்கள் கிடைப்பதும், எதிரிகள் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவதும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும், தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் ஒரு நாளோ 2 நாளோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை கிளியர் செய்து அப்பாடா என்று மூச்சு விட்டு நிம்மதியாக வீடு திரும்புவதும், இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழிலை சரியாக செய்வேன், இந்த தேக ஆரோக்கிய உபத்திரம் தான் என்னை படாத பாடுபடுத்தியது என்று பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய காலகட்டம். சிலருக்கு முதுகு தண்டுவட கோளாறுகள் திடீரென்று ஆரம்பிக்கும். இப்பொழுதே உடற்பயிற்சி ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் உன்னதமான ஸ்தானத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் குரு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் தேவையில்லாத பிரச்சனைகளோ சட்ட சிக்கலையோ வர வைத்துக் கொண்டால் அது உங்களுடைய தப்பு.
யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா அவர்கள் மிதுனம் ராசி எப்படி அமைய போகுது அப்படின்றது மிக சிறப்பா சொன்னாரு. அடுத்ததாக நம்ம சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. மிதுனராசி அன்பர்கள் ஜென்மகுரு வனவாச அமைப்பு அது வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம இடமாற்றங்களை அதை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் விஷயங்கள் அப்படின்றது நல்லா இருக்குது. தனக்காரகர் தனஸ்தானத்தில் வரப்போகிறாரு. உங்களுக்கு வந்து பண விஷயங்கள் நிலுவையில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது அடைபடக்கூடிய சூழ்நிலை வரும். சனி பகவானும் நல்ல தொழில் விஷயத்தை நல்லா கொடுப்பாரு. அப்போ தொழில் மேம்பாடு, பண வரவுகள், பொருளாதார விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். வெளி பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கடல் கடந்த பயணங்கள் பண்ணுறது, ஏன்னா காற்று ராசி புதன் பகவான், திருவாதிரை நட்சத்திரமும் அதிலே இருக்காங்க. இப்போ விமான பயணம் அதிகமாக பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆண்டை முன்னேற்றமாக கொண்டு போகலாம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. என்றும் இளமை எண்ணம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கின்ற காரணத்தினால குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. அப்போ புதிய முயற்சி நீங்கள் எடுக்கும்போது மற்றவன்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க. அடுத்து நான் இதை பண்ண போகிறேன், அடுத்து இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காரிய தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு பின் வெற்றி அப்படின்றது இந்த ஆண்டுகள் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தோல்வி வராமல் நீங்கள் வெற்றி பெறணும்னா மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உறவினர்கள், நண்பர்கள் இந்த 2 விஷயத்திலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு பகைகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கின்றது. அதேமாரி உங்களோட வீட்டில் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, உறவினர் வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் போகக்கூடிய காலகட்டங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அங்கே தங்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மன சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டு யோகங்கள், இது எல்லாமே பலமான ஒரு அமைப்பாற்றல் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ ஐயா நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்கு வந்து இந்த 2026 மிக சிறப்பான ஆண்டு காலமே. ஏன்னா, அவருக்கு இப்போ வந்து மிதுனத்தில குரு இருந்தால் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குருன்றது வந்து அது நல்லபடியாக ஒரு வெளிநாட்டில் போய் 9ஆம் இடத்த பார்க்குறாரு குரு பகவான். வெளிநாட்டில் போய் படிக்கலாம், ஒரு தொழில் போய் வெளியே செய்யலாம். 5ஆம் இடத்த பார்க்குறாரு, குழந்தை கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு வேலை உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். 7ஆம் இடத்த பார்க்குறாரு, இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அதேமாரி இந்த மிதுன ராசியில் இருக்கும்போது ஜென்மகுரு இருக்கும்போது பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறத விட இவங்களே அதிகம் இந்த படிப்பு, காலேஜ் இவங்கலாம் அவங்களே விருப்பப்பட்ட கல்யாணம் நிறைய நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த லவ் மேரேஜ்ன்றது வந்து அது இந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் பார்த்து பண்ணுறது எங்கள்ட்ட நிறைய வரத்து வந்து ரொம்ப இந்த காற்று ராசியில் ராகுபவன் போகிறதுனாலையும், அதேமாரியே இந்த மிதுன ராசிலாம் மனசு என்னன்னா இந்த ராசி பலன் சொல்கிறதே வந்து இந்த ராசின்றது வந்து இன்னைக்கு ராசி பலன் சொல்வது அந்த மனம், எண்ணங்கள், ஓட்டம், அந்த அலைகள் ஓடிட்டு இருக்கான். அப்போ இந்த அலைகள் வந்து அவங்க தவறான யூஸ் பண்ணால் அது பெரிய பிரச்சனை முடியும். நல்லதாக யூஸ் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாவே வச்சுக்கலாம். அது வந்து இந்த டிவியில் மக்கள் பார்த்து அவங்க தெரிஞ்சு அவங்க உணர்ந்து அது சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. மிதுனத்துக்கு வந்து இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன். இந்த மீதி கிணற எப்படி தாண்டுறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ பிறப்பு யுவ வருடம் பிறக்கிற வரைக்கும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற பீரியடில் தான் மிதுனத்தை நான் பார்க்குறேன். பொருளாதாரம், வேலை, உத்தியோகம், ப்ரமோஷன் இதுக்கான ஆசை கனவு இந்த ஒரு வருஷம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதை செய்வோம்மா, அதை செய்வோம்மா, அதை பண்ணுவோம்மா, இதை பண்ணுவோம்மா, இவரை போய் பார்ப்போம்மா, பாஸை பார்ப்போம்மா, சேர்மேனை பார்ப்போம்மா, கரஸ்பாண்டண்ட்டை பார்ப்போம்மா, இல்லை டைரக்டரை பார்ப்போம்மா, இந்த குழப்பம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். மண்டையை 4 தடவையாவது சொரிஞ்சிருப்பாங்க இந்த ஒரு வருஷத்தில், கடந்த ஒரு வருஷத்தில். இதற்கான தீர்வு எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஏற்பட்டு அது கையில் கிடைக்கிறதுக்கு அந்த யுவ வருடம் அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சுபிக்ஷங்கள் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பா ஒரே பாடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாம் தகப்பன் யாரெல்லாம் ஸ்தானத்துக்காக அப்பான்னு நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவெல்லாம் கூப்பிடுறோமோ அவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அவங்களுக்கான
ஒரு மருத்துவ பரிசோதனைங்கிறத எடுத்துக்கிறது மிதுனத்துக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. மகான்களோட வழிபாடு ஆதிசங்கரர், ராகவேந்திரர், வள்ளலார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார், இவங்களோட சச்சரிதம், மடங்களுக்கு போயிட்டு வர்றது, அங்கே ஜீவ சமாதி கொண்ட மகான்களை பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை தரும். பால் பொருள் விநியோகம் இன்னும் மேன்மை தரும்.